ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஆலோவேரா ஜெல் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறாங்க. வாங்க. இப்போ நம்ம ரெண்டு கற்றாழை எடுத்து வச்சுருக்காங்க, அதான் ஆலோவேரா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெல்லு தான் இதில் தயாரிக்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா ரெண்டு சைடுமே நமக்கு லைட்டாக முள் இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. அதுபோல் ஒரு கத்தியை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு சைடுமே கொஞ்சம் நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இதை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கற்றாழை இந்த ஜெல்லு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு, அதாவது அழகு குறிப்பில் எல்லாத்துக்குமே நமக்கு நல்லா யூஸ் தரக்கூடியது இந்த ஆலோவேராங்க. இது A to Z ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும். அதாவது முகத்தில் தடவுறதுக்கும் சரி, கண் கருவளையம் போக்குறதுக்கும் சரி, அதாவது நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்குறதும் சரி, நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும், சன்ஸ்க்ரீனாகவும். இது எல்லாத்துக்குமே நம்ம அது இல்லாமல் பாதங்கள் சரி, நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆலோவேரா ஜெல் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தரக்கூடியது. இது உள்ள மேலுள்ள தோலெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, வெட்டின பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துடும். கொஞ்சம் நமக்கு வளவளப்பு தன்மை இந்த மாதிரி பிசு பிசுதான் இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ வேணும், நீங்கள் இப்போ நிறைய வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கற்றாழை ஒரு 4-5 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னமாக மேலுள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஆலோவேராலேருந்து நம்மளோட ஜெல்லுலாம் நான் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருக்காங்க. நான் ஒரு 3 ஆலோவேரா எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் லாங் சைஸில். அதுலேருந்து ஜெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பாருங்கள், ஆலோவேரா கட் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது அதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆலோவேரா ஜெல்லை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையாக இருக்கும், ரெண்டாவது கொஞ்சம் முறையாக இருக்கும் அடிக்கும்போது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் நேச்சுரலான ஒரு ஆலோவேரா ஜெல்லுங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கண்ணு கருவளையம், கழுத்து கருமையை போக்குறது, இல்லை முகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குறது, இது எல்லாமே இந்த ஆலோவேரா ஜெல் நல்லா யூஸ் ஆகும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மாவே நீங்கள் இதை எடுத்து என்ன பண்ணால் முகத்தில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் அதை சுற்றி நீங்கள் அதை போட்டுக்கலாம். ரெண்டாவது நகம்லாம் நல்லா உங்களுக்கு அப்படியே ஷைனிங்காக இருக்கணும்னா இந்த ஆலோவேராவை எடுத்து நீங்கள் நகத்தில் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருந்துட்டு அதை ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் நல்லாவே அதை என்ன பண்ணுங்க, வாஷ் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆலோவேரா ஜெல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் டப்பா வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நான் என்னென்னா ஒரு ஆலோவேரா ஜெல் கடையில் ரெடிமேடாக நான் வாங்கினது, அதோட டப்பா தான் இது. இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஊற்றி நல்லா ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு வேணும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நேச்சுரலான ஒரு ஆலோவேரா ஜெல் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இது வில்லேஜ் ஸ்டைலில் தான் உங்களுக்கு இந்த ஆலோவேரா கற்றாழை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சிட்டிஸ்லாம் கிடைக்காது. அவங்க நேச்சுரலாக ஆலோவேரா ஜெல் கடையில் தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான ஒரு ஃபேஸ் க்ளோயிங், அது மாதிரி கண் கருவளையம், கழுத்து கருமை எல்லாமே நமக்கு போக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலோவேரா ஜெல் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.